ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் காவ்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆளை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். வேற எங்கேயும் இல்லை, எங்கள் அம்மாயி வீட்டுக்கு தான். அப்பச்சி வீட்டுக்கு காய் கொண்டு வந்திருந்தாரு. எங்களுக்கும் அடுத்த நாள் ஃபங்க்ஷன் இருந்ததுனால அவர் விட்டுட்டு அப்படியே அம்மாயை பார்த்துட்டு வரலான்னு தான் பிளான். ரொம்ப நாள் ஆச்சு அம்மாயி வீட்டுக்கு வந்து. நாங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு மந்த்லி ஒன்ஸாவது நாங்கள் இங்கே வந்துட்டு போயிடுவோம். அப்புறம் அப்படியே ஆயா தாத்தாவையும் பார்த்துட்டு போயிடுவோம். அம்மா அப்பா தூரமாக இருக்கிறனால நான் ஃபேமிலியை மிஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வர்றது இங்கே தான். அதுலேயும் எங்கள் அம்மாயினா எனக்கு ரொம்ப ஃபேவரேட். எனக்கே குழந்தை வந்துருச்சு, ஆனால் இன்னும் என்ன குழந்த மாதிரி பார்த்துக்குவாங்க. நான் வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும், எந்த ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன நோம்பினா கூட என்னை கூப்பிட்டுருவாங்க, நானும் போயிடுவேன். இப்போலாம் தான் கொஞ்சம் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னனால நாங்களே போய் ஏதாவது சிக்கன் மட்டன் எடுத்துருந்தாங்கன்னா செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். இங்கே வந்தாலே ஒரு மாதிரி காமன் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு மாதிரி லைஃபே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். நிறுத்தி நிதானமாக நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எங்கள் அம்மா அப்பச்சியும் அந்த மாதிரி தான். ரொம்ப பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும். அது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஈஸியாகவே வச்சுக்குவாங்க. ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏனோ தானோன்னு பண்ண மாட்டாங்க. எது பண்ணாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுவாங்க. கார்டனிங் பண்ணால் கூட ஒரு சின்ன இடத்துல அதை ஒரு மாதிரி ரசித்து ஒரு ஒரு செடியும் பாங்கு பார்த்து வளர்த்துவாங்க. அதனாலே என்னமோ தெரில, அவங்க வைக்கிற செடி எல்லாமே நல்லா காய் காய்க்கும். சரி, என்னென்ன காய் இருக்குன்னு பார்க்கலாம். பைத்தங்காய், கத்திரிக்காய், தக்காளி, கீரை, கிழங்கு, அவரைக்கொடி. இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த 4 தாங்க. 4லேருந்து எவ்வளோ பெரிய பந்தல் போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். இதுலேருந்து தான் எனக்கு அவரைக்காய் பொறிச்சு தருவாங்க. எங்கள் வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு கொடுத்துட்டு போனாங்க ஒரு தடவை. அதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பாவக்காய் கூட வச்சுருந்தாங்க. பீக்கங்காவும் இருக்குது, பட் ஆனால் அது ஓஞ்சிருச்சு. இதுலேயும் எனக்கு காய் கொடுத்துருக்காங்க. அம்மாயி அப்பச்சி வீடு எப்போ வந்தாலும் இதே மாதிரி க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சு வேறு வேலையே கிடையாது. வாசலை கூட்டி தண்ணி பிடிச்சிட்டு வந்து செடிங்களுக்கு ஊற்றி, தென் கோழி இருக்கிறனால அந்த இடத்தையும் சுத்தமாக வச்சுக்குவாங்க. பாருங்க, இங்கே எல்லாம் கோழி இருக்குன்னா நம்புற மாதிரியே இருக்குது. க்ளீனாக வச்சுக்குவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு டிஐஒய் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கோழி மரத்து மேலே ஏறி அடையிறதுக்காக இந்த ஏணியே ரெடி பண்ணியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. அதே மாதிரி கோழி பண்ணைலாம் எதுவும் கிடையாது. சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதையும் அவங்களே இருக்கிற பொருளை வச்சு பண்ணிக்கிட்டாங்க. யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்கல. அது இதுதான். அம்மாயி அப்பச்சியும் சரியான ஹார்ட் ஒர்க்கருங்க. சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. சரி இப்போயாச்சும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. எனக்கே கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனாலும் எனக்கு கடமை நிறையா இருக்குது, நான் உங்களுக்குலாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடைசி காலத்தில் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜென்யூன் சோலுங்க. இப்போன்னு இல்லைங்க, நான் காலேஜ் படிக்கும்போதே லீவ் விட்டாங்கன்னா ஒரு தடவை இங்கே, இன்னொரு தடவை தான் எங்கள் வீட்டுக்கு போவேன். சின்னதாக இருந்தால் கூட இந்த வீட்டில் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருவாங்க 2 பேரும் சேர்ந்து. எந்த குறையும் இருக்காது. நேற்று தான் அப்பச்சி காய் கொண்டு வந்திருந்தாரு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கும் நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கே பொறிச்சு கொடுத்துட்டாங்க. சரிங்க, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. பாப்பாவை காசு வாங்காதன்னு சொன்னால் வாங்கிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.